இந்த தாய்க்கிழவி சினிமா பார்த்தீங்களா எல்லாரும்? நான் பார்த்தேன். அது பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து எப்படி கௌரவிக்கப்படணும்னா, மெயினா வீட்லருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெண்ண கௌரவிக்கிறது அவங்க வீட்லருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்பதான் அவங்க வெளியவும் கௌரவமா வாழ்வாங்க அப்படின்றது ஒரு மெயினான ஒண்ணு. இன்னொன்னு பெண்கள் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். அவங்க சம்பாரிக்கணும். இதெல்லாம் நேச்சுரல் தான். சாதாரணமா இது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனா இந்த கடவுள வச்சு ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அ அதாவது ஒரு ஆண் கடவுள் வந்து படைக்கிறதுக்கு, ஆக்கறதுக்கு, அழிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு தான் ஆண் கடவுள் தான்டி. ஆனா ஒரு பணத்துக்கும், படிப்புக்கும் பெண் கடவுள தான் காட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்த சொல்லியிருப்பாங்க. அது உண்மையும் கூட. நம்ம வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்கள தான் நம்ம படிப்புக்காகவும், செல்வத்துக்காகவும், வீரத்துக்காகவும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம பெண் கடவுள தான் நம்ம முக்கியமா நம்ப வணங்குறோம். ஆனா, ஆக்கல், அழித்தல், படைத்தல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு, சிவன், பிரம்மா இவங்க 3 பேரும் வந்து அவங்க ஆக்கவும் செய்றாங்க, அழிக்கவும் செய்றாங்க அப்படின்றது ஒரு ஆண் கடவுளுக்காக பண்றாங்க. இதே மாதிரி ஒரு பெண்கள் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். அவங்க வந்து யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. அதாவது கணவனே இருந்தாலும் சரி, பிள்ளைங்களே இருந்தாலும் சரி, அவங்கள சார்ந்து வந்து அவங்க வந்து இருக்கக்கூடாது. அவங்க வந்து சிக்கனமா வாழணும். எப்படியெல்லாம் அவங்க வந்து ஆடம்பரத்த குறைச்சு, எப்படியெல்லாம் அவங்க வந்து சேர்த்து வைக்கலாம். அவங்க பின்னால வந்து அவங்க எப்படி இருக்கலாம். அதே மாதிரி அவங்க ஹேப்பியாவும் இருக்கணும். ரொம்ப வந்து சிக்கனமா இருந்து எதுவுமே சாப்பிடாத, எதுவுமே பண்ணாத இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையானத அவங்க வந்து அத பயன்படுத்திக்கலாம். அப்படின்றத அழகா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குது. இந்த படத்த போய் பாருங்க. உண்மையாவே வந்து ராதிகா மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. முழுசா இருப்பாங்கன்னு பார்த்தாக்கா, அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சிக் ஆயிடுற மாரி இருக்காங்க. பின்னாடி வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து சில விஷயங்கள் சொல்றாங்க. அந்த கருத்து ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நமக்குன்னு சொல்லிட்டு பின்னால நமக்குன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே அன்புனால பிள்ளைங்களுக்கு குடுத்துட்டு, நம்ம ஒண்ணும் இல்லாத கடைசியா நிக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு கருத்து தான். பிளஸ் நம்ம பெண்கள் வந்து இண்டிபெண்டன்ட்டா வாழணும். யார் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, நாம வந்து வாழறதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்ற கருத்து தான் இந்த படம். ரொம்ப நல்லாருக்கு. விட்டு பாருங்க.